கௌமாரிகா காண்டம் 50ஆம் அத்தியாயம் மறு உலகிற்கு ஆன்மாவின் பயணம். சுருக்கம்: மனித உடல் ஒரு நுண் பிரபஞ்சம். மறு உலகிற்கு ஆன்மாவின் பயணம். விருந்தினர் கூறினர்: முதிர்ச்சியற்ற புத்தி கொண்டவன் அல்லாத கமடனே, நீ கூறியது மிகச் சரியானது. உடலின் தன்மைகளை குறித்து நான் அறிய விரும்புகிறேன். அதை நீ விவரிப்பாயாக. கமடன் கூறினான்: பௌதிக உடலானது பிரபஞ்ச முட்டை அண்டம் போன்றது என்பதை அறிந்து கொள்வாய். அது எவ்வாறு என்று செவிமடுப்பாய். பாதத்தின் அடிப்பகுதி பாதாள லோகமாகும். பாதத்தின் முன்பகுதி ரசாதள லோகமாகும். கணுக்கால்கள் இரண்டும் தலாதள லோகத்தை குறிக்கின்றன. கெண்டை கால்கள் மகாதளத்தையும் முழங்கால்கள் சுதலத்தையும் தொடைகள் விதலத்தையும் குறிக்கின்றன. இடுப்பு பகுதி அதல லோகமாகும். தொப்புள் பகுதியை பூமியாகவும், வயிறு பகுதியை புவர் லோகமாகவும், மார்பு பகுதியை சொர்க்க லோகமாகவும், கழுத்து பகுதியை மகர் லோகமாகவும், முகம் பகுதியை ஜன லோகமாகவும் குறிப்பிடுகிறார்கள். கண்கள் தபோ லோகமாகவும், தலைப்பகுதி சத்திய லோகமாகவும் கருதப்படுகின்றன. பூமியில் 7 கண்டங்கள் அமைந்திருப்பதைப் போல உடலிலும் 7 தாதுக்கள், உடலின் இன்றியமையாத கூறுகள் உள்ளன. அவற்றின் பெயர்களை என்னிடமிருந்து அறிந்து கொள்வாய். தோல், இரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை மற்றும் விந்து ஆகியவை அந்த 7 தாதுக்களாகும். உடலில் 360 எலும்புகள் உள்ளன. மேலும் 30,56,009 நாடிகள், குழாய் போன்ற நாளங்கள் உள்ளன. பூமியில் ஆறுகள் நீரை எடுத்துச் செல்வதைப் போலவே இவையும் உடலின் திரவ சத்துக்களை பல்வேறு பாகங்களுக்கு எடுத்துச் செல்கின்றன. உடல் 3.5 கோடி முடிகளால் தடித்த மற்றும் மெல்லிய முடிகள் மூடப்பட்டுள்ளது. அவை கண்ணுக்கு தெரியும் மற்றும் கண்ணுக்கு தெரியாதவை என்று கூறப்படுகின்றன. 6 உறுப்புக்கள் முக்கியமானவை. அவை எவை என்று நான் கூறுகிறேன், செவிமடுப்பீராக. 2 கரங்கள், 2 தொடைகள், தலை மற்றும் வயிறு ஆகியவையே அவை. குடல்கள் 3 உள்ளன. அவற்றின் நீளம் 3.5 வியாமம். 2 கரங்களையும் விரித்து வைக்கும்போது நடுவிரல்களுக்கு இடைப்பட்ட தூரமாகும். வேதங்களை அறிந்த பிராமணர்கள் பெண்களுக்கு இவற்றின் நீளம் 3 வியாமம் என்று கூறுகின்றனர். இதயத்தில் உள்ள தாமரை தண்டு மேல் நோக்கியும் முகம் கீழ் நோக்கியும் அமைந்திருப்பதாக போற்றப்படுகிறது. இதய தாமரைக்கு இடதுபுறத்தில் மண்ணீரலும் வலதுபுறத்தில் கல்லீரலும் அமைந்துள்ளன. பிராமணரே, மஜ்ஜை கொழுப்பு, உள்கொழுப்பு, மேதோ கொழுப்பு, வெளி கொழுப்பு, சிறுநீர், பித்தம், கபம், மலம் மற்றும் இறுதியாக இரத்தம் ஆகியவற்றிற்கான இடங்கள், குழிவுகள் ஒவ்வொன்றும் 2 அஞ்சலி, 2 உள்ளங்களையும் இணைக்கும் போது உருவாகும் குழி போன்ற அளவு கொண்டவை என்று கூறப்படுகின்றன. அங்கிருந்து செயல்பட்டு அவை உடலை தாங்குகின்றன. ஊசி போன்ற வடிவமுடைய 7 நாடிகள் உள்ளன. அவற்றில் 5 தலைகள் உள்ளன. பிராமணரே, ஒன்று ஆண் குறியிலும் மற்றொன்று நாக்கிலும் உள்ளன. அனைத்து குழாய் போன்ற நாடிகளும் தொப்புள் தாமரையிலிருந்து தோன்றுகின்றன. அவற்றில் மிக முக்கியமானவை சுஷும்னா, இடா மற்றும் பிங்களா ஆகும். நாசி துவாரங்களின் வாயிலை அடையும் இவை உடலின் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. வாயு, அக்னி மற்றும் சந்திரதேவன் ஆகியோர் உடலில் நிலை கொண்டுள்ளனர். இவர்கள் ஒவ்வொருவரும் 5 வகையாக உள்ளனர். பிராணன், அபானன், சமானன், உதானன் மற்றும் வியானன் ஆகியவை வாயுவின் 5 வகைகள் என்று கூறப்படுகின்றன. அவற்றின் செயல்பாடுகள் பின்வருமாறு என்று கூறப்படுகிறது. பிராமணர்களின் செயல்பாடு பின்வருமாறு கூறப்படுகிறது. மூச்சை உள்ளிழுத்தல், வெளிவிடுதல் மற்றும் உணவு பானம் ஆகியவற்றை உள்ளே செலுத்துதல். இது கழுத்து, தொண்டை மற்றும் தலை வரை நிலை கொண்டுள்ளது. மலம், சிறுநீர் மற்றும் விந்து ஆகியவற்றை வெளியேற்றுதல் மற்றும் கருப்பையில் உள்ள குழந்தையை பிரசவித்தல் ஆகியவை அபானனின் செயல்பாடுகள் என்று கூறப்படுகின்றன. இது மலத்வாரத்திற்கு மேலே அமைந்துள்ளது. சமானன் உணவை கையாண்டு அதனை பரப்புகிறது. இது இடுப்பு மற்றும் பிட்டம் வழியாக தடையின்றி இயங்குகிறது. இது சுவை உணர்வை சாத்தியமாக்குகிறது. உதானன் வாக்கு உறுப்புகளை, பேசும் உறுப்புகளை செயல்பட வைக்கிறது. ஏப்பம் விடுதல், வாந்தி எடுத்தல் மற்றும் அனைத்து உடல் செயல்பாடுகளிலும் மேற்கொள்ளப்படும் முக்கிய முயற்சிகள் ஆகியவை உதான வாயுவின் பணிகளாகும். இதன் இருப்பிடம் தொண்டை வரையிலான பகுதியாகும். வியான வாயு, வியான
இதயத்தில் நிலை பெற்றுள்ளது. இது உடல் முழுவதும் இடைவிடாது இயங்குகிறது. இது உடலின் இன்றியமையாத தாதுக்களின் அளவை அதிகரிக்கச் செய்கிறது. மேலும் இது வியர்வை மற்றும் உமிழ்நீர் உற்பத்தியையும் விழிகள் திறத்தல் மற்றும் மூடுதல் போன்ற செயல்களையும் நிகழ்த்துகிறது. பாவக அக்னி உடல் வெப்பம் அல்லது ஜீரணத்தி உடலில் பின்வரும் 5 வடிவங்களில் நிலை பெற்றுள்ளது: பாசக, ரஞ்சக, சாதக, ஆலோசக மற்றும் பிராஜக. பாசக அக்னி எப்போதும் ஜீரண மண்டலத்தில் இரைப்பையில் இருந்து உணவை செரிக்கச் செய்கிறது. ரஞ்சக அக்னி ஆமாசயத்தில், அதாவது செரிக்கப்படாத உணவு தங்கும் இடத்தில் நிலை பெற்று உணவு சாற்றை தயாரித்து அதை இரத்தமாக மாற்றுகிறது. இதயத்தில் நிலை பெற்றுள்ள சாதக அக்னி அறிவு மற்றும் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கிறது. ஆலோசக அக்னி விழிகளில் நிலை பெற்றுள்ளது. இது ஒருவருக்கு உருவங்களையும் நிறங்களையும் காணும் திறனை வழங்குகிறது. பிராஜக அக்னி தோலில் நிலை பெற்றுள்ளது. இது தூய்மைப்படுத்தப்படும் போது இது உடலை மினுமினுக்க செய்கிறது. சோமம் உடலில் 5 வடிவங்களில் நிலை பெற்றுள்ளது என்று கூறப்படுகிறது. அவை கிளேதக, போதக, தர்ப்பண, லேஷ்மண மற்றும் ஆலம்பக ஆகியனவாகும். கிளேதம் வயிற்றில் நிரந்தரமாக நிலை பெற்றிருக்கிறது. இது உணவை ஈரப்பதமாக்குகிறது அல்லது திரவமாக்குகிறது. போதகம் நாக்கில் வசிக்கிறது. இது பல்வேறு சுவைகளை உணர உதவுகிறது. தர்ப்பணம் தலையில் நிலை பெற்றுள்ளது. இது விழிகள் போன்ற உறுப்புகளுக்கு திருப்தி அளிப்பதால் இப்பெயர் பெற்றது. ஸ்லேஷ்மணம் அனைத்து முட்டுகளிலும் காணப்படுகிறது. இது சுப சுரப்பை உருவாக்குகிறது. ஆலம்பகம் மார்பில் தாங்கி உடல் முழுவதும் பயணிக்கிறது. இவ்வாறு உடல் வாயு, அக்னி மற்றும் சோமம் ஆகியவற்றால் தாங்கப்படுகிறது. இரத்தத்தை கொண்டு செல்லும் நாளங்கள் மற்றும் வயிற்றின் வெற்றிடம் ஆகியவை ஆகாயத்திலிருந்து தோன்றுகின்றன. பின்வருவனவற்றை பார்த்திவ பூமியிலிருந்து உருவானவை என்று அறிந்து கொள்ளுங்கள்: மூக்கு, மூடி, நகங்கள், எலும்புகள், தைரியம், கனம், திறன், தசை, இதயம், மலக்குடல், தொப்புள், கொழுப்பு, கல்லீரல், எலும்பு, மஜ்ஜை, குடல்கள், செரிக்காத உணவு தங்கும் இடம், உடலின் குழாய் போன்ற நாளங்கள், தசைநார்கள் மற்றும் வயிறு. வேதங்களில் தேர்ச்சி பெற்ற பிராமணர்கள் இவ்வாறு கூறுகின்றனர். விழிகளின் வெள்ளை பகுதி கபத்தினால் அவ்வாறு அமைகிறது. இது தந்தையிடமிருந்து பெறப்படுகிறது. கருப்பு வட்ட பகுதி வாயுத்தன்மையால் அவ்வாறு அமைகிறது. இது தாயிடமிருந்து பெறப்படுகிறது. விழியில் 5 பகுதிகள் உள்ளன. விழிகளில் முதலாவது கண் இமைகளின் பகுதி, இரண்டாவது தோலின் பகுதி, வெள்ளை பகுதி, மூன்றாவதாகவும் கருப்பு பகுதி ஐரிஸ் என்பது நான்காவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. 5வது திருங் மண்டலம் கண்மணி பியூப்பிள் ஆகும். கண்களில் உபாங்கம் மற்றும் அபாங்கம் என வேறு 2 பகுதிகளும் உள்ளன. உபாங்கம் என்பது விழிகளில் விளிம்பு பகுதியாகும். அபாங்கம் கண்ணில் வெளிப்புற மூலை என்பது மூக்கின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. விதைப்பை மற்றும் விந்தகங்கள் கொழுப்பு, இரத்தம், கபம் மற்றும் தசை ஆகியவற்றால் ஆனவை என்று குறிப்பிடப்படுகின்றன. அனைத்து உயிரினங்களின் நாக்கும் இரத்தம் மற்றும் தசையால் ஆனது. கரங்கள், உதடுகள், ஆண்குறி மற்றும் கழுத்து ஆகிய பகுதிகளில் தலா 6 நரம்பு தொகுப்புகள் உள்ளன. இவ்வாறு 49 7க்கு 7 பகுதிகள் கொண்ட இந்த உடலின் 25வது தத்துவமான ஜீவன் உயிர் வியாபித்து நிலை பெற்றுள்ளது. அதன் இருப்பிடம் தலையில் உள்ளது. தோல், இரத்தம் மற்றும் தசை ஆகிய 3 கூறுகளும் தாயிடமிருந்தும், கொழுப்பு, மஜ்ஜை மற்றும் எலும்புகள் தந்தையிடமிருந்தும் பெறப்படுகின்றன. இவை 6ம் கௌசிகம் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வாறு உடல் பஞ்சபூதங்களிலிருந்து உருவாகிறது. பஞ்சபூதங்களிலிருந்து தோன்றும் உணர்வின் மூலம் இந்த உடல் எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது என்பதனை நான் தமக்கு விளக்குகிறேன். உயிரினங்கள் உணவை உருண்டைகளாக உட்கொள்கின்றன. முதலில் பிராணவாயுவானது வயிற்றில் உள்ள செரிக்காத உணவை 2ஆக பிரிக்கிறது. அது மெதுவாக தீயை ஊதி தூண்டுகிறது. அவ்வாறு தூண்டப்பட்ட தீ நீரை கொதிக்க வைக்கிறது. சுற்றிலும் உள்ள அந்த சூடான நீரால் உணவு மீண்டும் ஒருமுறை சமைக்கப்படுகிறது, செரிக்கப்படுகிறது. சமைக்கப்பட்ட பின்னர் அது கழிவு பொருள் மற்றும் சத்துமிக்கு சாறு என 2ஆக பிரிக்கப்படுகிறது. கழிவு பொருளானது 12 வகையான அசுத்தங்களாக உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. அசுத்தம் வெளியேறும் அந்த 12 இடங்கள்: 2 விழிகள், 2 செவிகள், 2 நாசி துவாரங்கள், நாக்கு, பற்கள், ஆண்குறி, மலவாய், நகங்கள் மற்றும் உரோம துவாரங்கள் ஆகும்.
உடலில் மற்றும் அனைத்து நாடிகளும் குழாய்களும் இதய தாமரையுடன் எல்லா பக்கங்களிலும் இணைக்கப்பட்டுள்ளன. வியானன் எனும் வாயு அந்த சூட்சுமமான சத்து சாற்றை நாடிகளின் வாயில்களில் துவாரங்களில் வைக்கிறது. பின்னர் சமானன் எனும் வாயு அந்த நாடிகளை சத்து சாற்றால் நிரப்புகிறது. நாடிகள் நிரம்பியதும் அவை உடல் முழுவதும் பரவுகின்றன. நாடிகளுக்குள் உள்ள அந்த சத்து சாறு ரஞ்சக அக்னியால் தீயால் சமைக்கப்படுகிறது. அவ்வாறு சமைக்கப்படும் போது அது இரத்தமாக மாற்றப்படுகிறது. அதன் பின்னர் தோல், முடி, தலைமுடி, தசை, தசைநார்கள், நரம்புகள், எலும்புகள், நகங்கள், எலும்பு மஜ்ஜை, புலன்களின் தெளிவு மற்றும் விந்து, விருத்தி ஆகியவை அடுத்தடுத்து உருவாகின்றன. இவ்வாறு உட்கொள்ளப்பட்ட உணவினிலிருந்து உருவாகும் விளை பொருட்கள் 12 வகைகளாக கூறப்படுகின்றன. சுமைகளை மற்றும் பயணிகளை ஏற்றிச் செல்ல ஒரு சிறந்த தேர் எவ்வாறு கருவியாகவோ அல்லது சாதனமாகவோ அமைகிறதோ அதுபோலவே இவ்வாறு உருவாகும் இந்த உடலும் புண்ணியத்தை சேர்ப்பதற்கான ஒரு கருவியாக அல்லது சாதனமாக இருக்க வேண்டும். உடலில் எண்ணெய் பூசுதல் போன்ற பல்வேறு முயற்சிகள் மூலம் இது நல்ல நிலையில் பராமரிக்கப்படாவிட்டால் அதனால் என்ன பயன்? அது சுமைகளை சுமக்கவில்லை என்றால் அதனால் என்ன செயல் நிறைவேற்றப்படுகிறது? அதே போல புண்ணிய செயல்கள் செய்யப்படாவிட்டால் சிறந்த உணவால் வளர்க்கப்பட்ட இந்த உடலால் என்ன பயன்? அவ்வாறான நிலையில் இது விலங்குகளின் உடலை போன்றதே ஆகும். இச்சூழ்நிலையில் பின்வரும் பாடல்கள் கவனிக்கத்தக்கவை. ஒருவர் செய்த செயல், அதை செய்த நேரம் மற்றும் இடம், வயது மற்றும் அதை செய்த விதம் ஆகியவற்றிற்கு ஏற்ப நல்ல மற்றும் தீய விளைவுகளை அவர் அனுபவிக்கிறார். எனவே இடையறாத மகிழ்ச்சியை விரும்புவோர் எப்போது நற்செயல்களையே செய்ய வேண்டும். இல்லையெனில் கோடை காலத்தில் சிற்றோடைகள் வற்றி போனதை போல இன்பங்களை அனுபவிப்பதில் தடை ஏற்படும். பாவச் செயல்களிலிருந்தே பல கடுமையான துன்பங்களும் துயரங்களும் தோன்றுவதால் அவற்றை செய்யலாகாது. உண்மையில் அவை ஆன்மாவிற்கு துயரத்தையும் வேதனையையும் அளிக்கின்றன. இவ்வாறு நல்லவரை ஒரு உயிர் எவ்வாறு பிரிகிறது என்பது குறித்த உங்கள் வினாக்களுக்கு என் ஆற்றலுக்கு ஏற்ப நான் விளக்கமளித்துள்ளேன். அது எவ்வாறு இருக்கிறது என்பதற்கான முறையையும் செவிமடுங்கள். ஆயுள் காலத்தை தீர்மானிக்கும் கர்மாவானது வாழ்நாள் முடிந்து மரண வேளை வரும்போது தன் கர்ம வினைகளின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட அந்த உயிர் யமனின் தூதர்களால் இழுத்துச் செல்லப்படுகிறது. புண்ணிய பாவங்களின் பிணைப்புகளாலும் பஞ்ச தன்மாத்திரைகள், மனம், புத்தி மற்றும் அகங்காரம் ஆகியவற்றாலும் சூழப்பட்ட அந்த உயிர் உடலை விட்டு வெளியேறுகிறது. புண்ணியம் செய்தவர்களின் உயிர் தலையில் உள்ள 7 துவாரங்கள் வழியாக வெளியேறுகிறது. பாவம் செய்தவர்களின் உயிர் கீழ் துவாரங்கள் வழியாகவும், யோகிகளின் உயிர் பிரம்மரந்திரம் தலை உச்சியில் உள்ள துளை வழியாகவும் வெளியேறுகிறது. அதே கணத்தில் அது அதிவாகிக்க அல்லது லிங்க சரீரம் சூட்சும உடல் எனப்படும் மற்றொரு உடலை பெறுகிறது. இது கட்டை விரலின் கணு வரையிலான அளவுடையது. இது அவனது சொந்த பிராண வாயுக்களால் உருவாக்கப்படுகிறது. அப்போது யமனின் தூதர்கள் அந்த உடலில் உள்ள உயிரை கட்டி மிகுந்த பல பிரயோகத்துடன் யமலோகத்திற்கு செல்லும் பாதையில் அவனை அழைத்து செல்கிறார்கள். அப்பாதை காய்ந்த வாணலி, எரியும் இரும்பு குண்டு, சுட்ட மணல் அல்லது செம்பு பாத்திரம் போன்ற தன்மையை கொண்டது. பாவி ஒருவன் பூமியிலிருந்து 86,000 யோஜனை தூரம் வரை யமனின் தூதர்களால் இழுத்து செல்லப்பட்டு யமனின் நகரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். சில இடங்களில் கடும் குளிர் நிலவுகிறது. அப்பாதை கடக்கவே முடியாததாக உள்ளது. சில இடங்களில் அடர்ந்த இருள் சூழ்ந்துள்ளது. இறந்த போது அந்த உயிரை நெருப்பு போன்ற தொடு உணர்வு கொண்ட அலகுகளையும் முகங்களையும் உடைய காகங்கள், காக்கைகள் மற்றும் நரிகள் கடித்து தின்கின்றன. அத்துடன் வண்டுகள், ஈக்கள், கொசுக்கள், அரவங்கள் மற்றும் தேள்களும் அதை தாக்குகின்றன. கடிக்கப்படும் போது அந்த உயிர் அலறி துடித்தாலும் இறப்பதில்லை. சில இடங்களில் பயங்கரமான அரக்கர்களால் அது உண்ணப்படுகிறது, இழுத்து வீசப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. மேலும் கொடிய மணல் நிறைந்த பாதையில் கொண்டு செல்லப்படுகிறது. அது அந்த பாதையை கடக்க 10 முகூர்த்த காலமே, சுமார் 8 மணி நேரம் ஆகிறது. ஆனால் அந்த புருஷன் இறந்தவன் அதை 1 வருடம் போல மிக நீண்ட காலமாக உணர்கிறான்.
அழுகிய பொருள்கள் மற்றும் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்க, பாசி மற்றும் புற்களைப் போல தலைமுடியும் சடைகளும் மிதந்து கொண்டிருக்கும் வைதரணி எனும் பயங்கரமான ஆற்றை கடந்து அவர் அழைத்துச் செல்லப்படுகிறார். அதன் பின்னர் யமனின் தூதர்களால் அவர் யமனின் முன்னால் நிறுத்தப்படுகிறார். பாவம் செய்த ஒருவன் அவரை மிகவும் பயங்கரமானவராகவும் காலன் அந்தகன் போன்றவர்களால் சூழப்பட்டவர்களாகவும் காண்கிறான். ஆனால் புண்ணியம் செய்த மனிதனோ அவரை மிகவும் சாந்தமான வடிவம் கொண்ட தர்மராஜனாக காண்கிறான். மனிதர்கள் மட்டுமே யமலோகம் செல்கிறார்கள், மற்ற உயிரினங்கள் அல்ல. இறப்பிற்கு பின்னரே உயிரினங்களுக்கு வெவ்வேறு வகையான பிறப்புகள் ஒதுக்கப்படுகின்றன. மனிதர்கள் மட்டுமே பேய்களாக மாறுவதாக கூறப்படுகிறது, மற்ற உயிரினங்கள் அல்ல. அங்கு நல்லொழுக்கம் கொண்டவர் கௌரவிக்கப்படுகிறார். அதே சமயம் பாவி ஒருவன் கழுத்தில் பாசக்கயிறு கட்டப்பட்டு இழுத்து செல்லப்படுகிறான். நல்லவர் செல்லும் பாதையை குறித்து செவிமடுங்கள், அதனை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். மரங்களையும் பூங்காக்களையும் தானமாக அளித்த மனிதர்கள் பழங்களும் பூக்களும் நிறைந்த பாதையில் செல்கிறார்கள், மலர்கள் நிறைந்த பாதையில் செல்கிறார்கள். குடைகளை தானம் செய்தவர்கள் நிழலில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் செல்கிறார்கள். காலணிகளை பாதுகைகளை வழங்கியவர்கள் வாகனங்களில் செல்கிறார்கள். கிணறுகள் குளங்கள் போன்றவற்றை அமைத்து தந்தவர்களுக்கு தாகம் எடுப்பதில்லை. வாகனங்கள் படுக்கைகள் மற்றும் இருக்கைகளை தானமாக வழங்கியவர்கள் விமானங்களில் வான ஊர்திகளில் செல்கிறார்கள். உணவை வழங்கியவர்கள் மன நிறைவுற உண்ட பின்னர் செல்கிறார்கள். விளக்குகளை வழங்கியவர்கள் ஒளிமயமான பாதையில் செல்கிறார்கள். பசுக்களை தானமாக வழங்கியவர்கள் அந்த ஆற்றை வைதரணி ஆற்றை எளிதாக கடக்கிறார்கள். சூரியன், மகாதேவன் மற்றும் புருஷோத்தமனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆகியோரின் பக்தர்கள் பிறந்ததிலிருந்து அந்த பாதையில் யமனின் தூதர்களால் உரிய மரியாதையுடன் அழைத்து செல்லப்படுகிறார்கள். நிலம், பசு, தங்கம், உலோகங்கள், பருத்தி, உப்பு மற்றும் 7 வகையான தானியங்களை தானம் செய்த மனிதன் மகிழ்ச்சியான நிலையில் செல்கிறான். அங்கு வரும் பாவிகள் மற்றும் புண்ணியவான்களின் செயல்களை சித்திரகுப்தன் ஆய்வு செய்து அந்த அறிக்கையை இறந்தோரின் தலைவரான யமதர்மராஜனிடம் சமர்ப்பிக்கிறார். அதன் பின்னர் அந்த மனிதன் ஓராண்டு காலம் பித்ருலோகத்தில் இறந்தவர்களின் உலகில் வசிக்கிறான். அக்காலகட்டத்தில் அவனுக்கு ஒரு புதிய உடல் உருவாகிறது. நாள்தோறும் தன் உறவினர்கள் அளிக்கும் உணவு மற்றும் ஒரு குடம் தண்ணீரை கொண்டு அவன் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடைகிறான். பூமியில் உயிருடன் இருந்தபோது அவன் பிராமணர்களுக்கும் ஏழைகளுக்கும் அளித்த உணவையே அவன் அங்கே பெறுகிறான். அவன் எதுவும் தானம் செய்திருக்காவிட்டால் அவனுக்கு உணவளிக்க யாரும் இருக்க மாட்டார்கள். அவன் தண்ணீர் தானம் செய்திருந்தால் பசி மற்றும் தாகத்தால் அதிகம் துன்புறுத்தப்பட மாட்டான். உறவினர்கள் அளிக்கும் நீர் ஒரு நதியாக மாறி அவனை வந்தடைகிறது. அவனுக்காக மாதந்தோறும் செய்யப்படும் சிரார்த்தமும் அதற்கு முந்தைய 16 சிரார்த்தங்களும் செய்யப்படாவிட்டால் அவன் பேய் நிலையிலிருந்து விடுபட மாட்டான். இறந்தவர்களின் உலகில் நாள் கணக்கு மனிதர்களின் கணக்கீட்டின்படியே அமைகிறது என்று கூறப்படுகிறது. எனவே 1 வருடம் முழுவதும் அந்த பேய்க்கு தினமும் உணவு அளிக்கப்பட வேண்டும். சிறைச்சாலையில் முரட்டுத்தனமான மனிதர்களால் ஒரு கைதி எவ்வாறு காவல் காக்கப்படுகிறானோ அதே போல யமனின் பயங்கரமான தூதர்களான ஸ்மசானிகர்கள், சுடுகாட்டு பணியாளர்கள் எனும் கூட்டத்தினர் குளிர், காற்று மற்றும் வெப்பத்தால் அவதிப்படும் அந்த பாவியை காவல் காத்து நடத்துகிறார்கள். 16 சார்த்தங்களுடன் பிரேத பிண்டங்கள், இறந்தவருக்கான அன்ன பிண்டங்கள் வழங்கப்படாவிட்டால் பல யுகங்கள் கடந்தாலும் அந்த இறந்தவன் பேய் நிலையிலிருந்து விடுபட மாட்டான். உறவினர்களால் பிண்டீகரணம் எனும் சடங்கு முறைப்படி செய்யப்பட்டு ஓராண்டு நிறைவடையும் போது அது ஒரு முழுமையான உடல் அமைப்பை கொண்டிருக்கும். பாவி மிகவும் அருவருப்பான வடிவமுள்ள உடலை பெறுகிறான். ஆனால் அறநெறியாளர் தெய்வீகமான மற்றும் சிறந்த உடலை பெறுகிறார். அதன் பின்னர் அவர் தனது கர்மாவிற்கு ஏற்ப கர்மவினைக்கு ஏற்ப ஸ்வர்க்கத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ செல்கிறார். ரௌரவம் முதலான நரகங்கள் பாதாள உலகங்களுக்கு கீழே அமைந்துள்ளன. ஸ்வர்க்கம் முதல் சத்தியம் வரையிலான உலகங்கள் சொர்க்க உலகத்திற்கு மேலே அமைந்துள்ளன. இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள் மற்றும் ஸ்மிருதிகளில் கூறப்பட்டுள்ளபடி புண்ணிய செயல்களால் சொர்க்கம் அடையப்படுகிறது. அதற்கு முரணான செயல்களால் நரகம் கிடைக்கிறது. இதுவும் காலம், இடம் மற்றும் கர்மாவிற்கு ஏற்ப அமைகிறது.
சபிண்டீகரணம் இறந்தவருக்கான சடங்கு என்பது பிரேத நிலை, ஆவி நிலை நீடிக்கும் ஓராண்டு காலத்திற்கு முன்னரோ அல்லது அக்காலத்திலோ செய்யப்பட்டால் அது நிச்சயமாக ஓராண்டு காலம் வரை தொடரும் என்று கூறப்படுகிறது. ஒருவர் 3 மேதங்களை வேள்விகளை செய்திருந்தாலோ அல்லது மும்மூர்த்திகளை பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரை வழிபட்டிருந்தாலோ அல்லது போர்க்களத்தில் கொல்லப்பட்டிருந்தாலோ அவர் பிரேத உலகத்திற்கு செல்வதில்லை. தூய புண்ணியத்தின் விளைவாக ஒருவர் சிறந்த சொர்க்கத்தை அடைகிறார். கலப்பற்ற முழுமையான பாவத்தால் அடர்ந்த இருள் நிறைந்த இடத்திற்கு செல்கிறார். பாவம் மற்றும் புண்ணியம் கலந்திருந்தால் இவ்விரண்டிற்கும் இடைப்பெற்ற நிலையை அடைகிறார். அதற்கேற்ற உடலையும் அவர் பெறுகிறார். இவ்வாறு பிறப்பு, இறப்பு மற்றும் மறு உலகத்திற்கு சென்று அங்கு தங்குவது குறித்த உனது 3 வினாக்களுக்கும் என் குரு எனக்கு விளக்கியபடியே நானும் விளக்கமளித்துள்ளேன். மேலும் என்ன செவிமடுக்க விரும்புகிறாய், அதை நான் உனக்கு விளக்குவேன். 50ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.